பொதுமக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு பார்க்க போறேன். இப்ப இந்த கன்னி ராசிக்கு வக்ர பயிற்சி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை தான் என்னங்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீருமா? உங்க பிரச்சனை தான் என்ன? ஐயா ஏன் கேட்குறீங்க? ஐயா ஏன் கேட்குறீங்க? எங்கள் குடும்பத்தில் பெரிய ஒன்று கிடக்க ஒன்று ஆகிக்கிட்டு இருக்கு. ஒன்று கிடக்க ஒன்று ஆகிக்கிட்டே இருக்கு. மனுஷன் நல்ல நிலைக்கு நல்ல பதவியில் இருந்தவன் திடீர்னு அவருக்கு வந்து நல்ல உத்தியோகத்தில் நல்ல பதவியில் இருந்தார், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கய்யா. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு ஒரு 6 மாசமா அவர் கால் நடக்க முடியல. நாங்களும் என்னென்னவோ வைத்தியம் பார்த்துட்டு நிறைய அவரால் நடக்க முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை, கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை வந்து வீட்டுக்கு வந்து பெரிய கணவன் வரைக்கும் புருஷன் படைக்க பெரிய பிரச்சனை. அந்த பொம்பளை பிள்ளை வீட்டில் வந்து உட்காந்துருக்கு. இன்னைக்கு நான் இவரை பார்ப்பனா இவளை பார்ப்பனா, பையன் படிச்சுட்டு 3 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கேன். எங்க கொடுமை எங்கே போய் சொல்ல. பிள்ளைக்கு நல்லதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, அவருக்கு திடீர்னு இப்படி ஆகி போச்சு. இது எங்கே இதெல்லாம் வந்து இப்போ வேதனையான விஷயம் தான். அவருக்கு கால் சௌரியமான நல்லபடியாக கட்டணம் ஆகி போச்சு. இந்த வைத்தியத்துக்கு 6 மாதம் ஏகப்பட்ட லட்சங்க, ஒரு 30 லட்சம் ஆகி போச்சுங்க. அப்படியே இவருக்கு சௌரியம் ஆகலை. இந்த பிள்ளை வாழ்க்கை இதை கூட என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாருன்னு கவலைப்படாமல் பிள்ளை பற்றி விட்டாங்க. வீட்டில் பொம்பளை பிள்ளை வாழ விட மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்கு. இதுக்காக ஜாதகத்தை தூக்கி அலையாத இடம் கிடையாது. இன்னைக்கு நல்லது நடக்குமா எங்கள் குடும்பத்துக்கு, நாளைக்கு நல்லது நடக்குமா, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சாலும் ஏதோ ஒரு எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போகணும். முதல்ல அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இதுக்கு நாங்களும் எங்கெங்கேயோ தூக்கி அலைஞ்சது ஒன்றும் நடக்கலைங்க. அதான் ஏதோ உங்களை பார்த்து நல்லது நடக்கும் வந்திருக்கோம். ஆக நல்ல கவனிங்க. நான் திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒரு இப்படி எல்லாம் அலைஞ்சு நடக்கலை அப்படின்னா என்ன காரணம்? ஒரு ஜோதிடத்தின் பலன் ஒருத்தரை பார்க்குற சொன்னது நடக்கலை அப்படின்னா என்ன காரணங்க? ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா நடக்கல, சொன்னது மாதிரி நடக்கணும், என்ன காரணம்? 2 காரணம் தாங்க. உங்க நோட்டு தப்பா இருக்கணும், உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். அந்த தப்புங்க வரக்கூடாது. சரியா கணித்தா சரியா நடக்கும். இதுதான் இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். வேதங்கள் பொய்ப்பதில்லை, வேத சாஸ்திரங்கள் பொய்ப்பதில்லை. பிரமிக்கத்தவை சரியாக கணிச்சா பிரமிக்கத்தக்க வகையில் நடக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்கும். அதை சரியா கணிக்கணும். கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல? எத்தனை வருஷம் வேலை இல்லாம வரீங்க? குடும்பத்தில் எத்தனை வருஷம் பிரச்சனைங்க? குடும்பத்தில் என்ன செய்வன கோளாறு? யாருனால என்ன பிரச்சனை? அது எப்படி சரி பண்ணலாம்? பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சொத்து பிரச்சனை எப்படி முடியும்? ஒரு முறை எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். ஆக பிரம்ம வேத சாஸ்திரம் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இன்னைக்கு நம்ம கன்னி ராசியுடைய வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். சரியா? இப்போ கன்னி ராசிக்கு நல்ல கவனிங்க. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி ஆகிறது. இந்த சனி வக்ர பயிற்சி என்பது ஆணி 5ஆம் தேதி, இதற்குரிய ஆங்கில தேதி 19/6/2024. ஆணி 5ஆம் தேதி 19/6/2024 ஆரம்பித்து ஐப்பசி 18 முடிகிறது. இதற்குரிய ஆங்கில தேதி வக்ர நிவர்த்தி, வக்ரம் முடிகிறது வந்து 4/11/2024. 4/11/2024 வரை 4 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர பயிற்சி. 19/6/2024 முதல் 4/11/2024 வரை 4 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர பயிற்சி. கும்பத்தில் மட்டும் ஏற்படுகின்ற வக்ர பயிற்சி. அதாவது
இந்த 2024 இந்த சனி வக்ர பயிற்சி என்பது கவனிக்கத்தக்க வக்ர என்னன்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய வக்ரமாகி தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சியாகாமல் கும்பத்திலேயே இருக்கக்கூடிய வக்ர பயிற்சி தான் இந்த ஆண்டு. அதாவது ஆனி 5ஆம் தேதி சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் பாதத்துக்கு 3க்கு அடுத்து 4க்கு போகாமல் 3லிருந்து சதயம் 3, சதயம் 2, சதயம் 1 பின்னோக்கி போகக்கூடிய ரிவர்ஸ் ஆகக்கூடிய சனி பயிற்சி தான் இது. அதாவது சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கு. கும்பராசி சதயம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு போகாமல் சதயம் 3, 2, 1 பின்னாடியே வருது. ஆனால் அடுத்த ராசிக்கு போல கும்பத்திலே இருக்கக்கூடிய பயிற்சி தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த ராசிக்கு பின்னாடி இருக்கிற ராசிக்கு போக கும்பத்திலே ஏற்படுகின்ற ராசி தான் அப்படின்றத ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். சரி, இப்போ முதலில் நல்ல கவனிங்க. இப்போ கன்னி ராசிக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு என்ன, முதல்ல உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய இதுவரை, அதாவது ஒன்று வேலைக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இதுவரை அது காரியமாக நடக்கலை அப்படின்னா அதில் வெற்றி வரக்கூடிய வேலை வாய்ப்பு, வெற்றி வரக்கூடிய அரசு வேலையை வெற்றி வரக்கூடிய அந்த அரசு தேர்வு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெற்றி வரக்கூடிய அருமையான காலங்கள். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அடையல, அந்த அளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. முதல், அதாவது குரூப் 1 வெற்றி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய, தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். ஆசிரியர் பணிக்கு ஒரு தேர்வு அதில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், ஆசிரியர் பணிக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கான வெற்றி பெறக்கூடிய காலங்கள். கன்னிராசி பெரும்பாலும் ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியது, அரசுடைய நிர்வாக தொழிலில் இருப்பாங்க, ஆசிரியர் பணியில் இருப்பாங்க, பேங்க்கில் இருப்பாங்க. இது மாதிரி பள்ளி, கல்லூரி, ஆசிரியர், பேங்க், வங்கிகள், வங்கியுடைய பொருளாதாரங்கள், ரிசர்வ் பேங்க், இதெல்லாம் வரிசையாக அந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடியவங்க, ட்ரெஸரி, ஃபேக்டரி ஆஃபீஸர், ட்ரெஸரி, வட்டாட்சியர், இந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள். அரசு உத்தியோகத்தில் பெரும்பாலும் அதிகமாக இருப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதை செயற்கரிய சாதனை செய்து மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடியது, பதவி உயர்வு. அந்த செய்கிற பதவி உயர்வில் நம்ம செஞ்ச பதவி உயர்வு மூலம் புகழ் பெற்று அவார்டு வாங்கக்கூடிய காலங்கள். யாருமே இப்படி ஒரு உத்தியோகத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க, கன்னிராசிக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பதவி உயர்வு பெறக்கூடிய காலங்கள், அவார்டு வாங்கக்கூடிய காலங்கள். வக்ரம் என்பது ஒரு சாதனை படைக்க வைக்கும். அதாவது ஏற்கனவே வக்ர பயிற்சி உலக சாதனை பண்ணவங்க இருக்காங்க. யார்? டாக்டர் மு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம், குரு வக்ரம், உலக சாதனை யாரும் செய்ய முடியாத சாதனை செஞ்சுருக்காங்க. அதே போல் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார், அவருடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் செவ்வாய் வக்ரம், சனி வக்ரம். அப்போ இருவருமே நாட்டினுடைய ஆண்ட முதல்வர்கள், உலக சாதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வக்ர கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு துடிப்போடு யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக அமையும். இந்த காலங்கள் சிறந்து புகழ் பெறக்கூடிய காலங்கள், தொழில் வெற்றிகள், பதவி உயர்வுகள், பதவியில் சாதனை பண்றது, அவார்டு வாங்குறது, இந்த துறையில் இந்த சாதனை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். புரிஞ்சுங்களா? செய்கிற வியாபாரம், தொழில்கள் முன்னேற்ற பிறகு வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், வழக்கறிஞர்களுக்கு வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். புரிஞ்சுங்களா? கன்னிராசிக்காரங்க தொழில் ஏதாவது வழக்குகள் இருந்து அவங்களுக்கு வெற்றி பெறும். அவங்க வழக்கறிஞராக இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, சாதனை, மிகப்பெரிய சாதனை, புகழ், பேரு புகழும் கிடைக்கக்கூடிய காலம். இந்த அளவுக்கு ஒரு பேரு புகழ் எனக்கு கிடைச்சதில்லை, அந்த அளவுக்கு பேரு புகழும் கிடைச்சிருச்சு சொல்லக்கூடிய காலங்களாக இருக்கும். வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், பணம், பதவி, புகழ் அத்தனையும் கொட்டித்தரக்கூடிய காலங்களாக அமையும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை.
தலை நிமிர்ந்து புகழோடு தலை நிமிர்ந்து அப்படி கம்பீரமாக நடக்கக்கூடிய காலங்கள். சிறப்பான யோகங்கள், பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு என்று அத்தனை யோகங்கள். மனுஷனுக்கு என்னங்க, 4 காசு மதிப்போட சம்பாதிக்கணும். அந்த மதிப்பு, மரியாதை, புகழ். அரசு உத்தியோகம், தனியார் உத்தியோகம், தனியார் உத்தியோகம் தான் அரசு உத்தியோகம், மதிப்பு மரியாதை, போஸ்டிங், நல்ல போஸ்டிங், நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த போஸ்டிங் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த போஸ்டிங்கை உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். என் பொண்ணு இந்த வேலைக்கு முயற்சி பண்ணிச்சு, இன்னைக்கு பெரிய பதவியில் உட்காந்துருச்சு. அப்படிப்பட்ட பதவியில் உட்காரக்கூடிய காலங்களாக இந்த வக்ர பயிற்சி அமையும். சாதனை படைக்க வைக்கும். அதற்காக அரசு தேர்வு எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் முதலிடம், வெற்றி, முதல் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இப்படிப்பட்ட தொழில் ஸ்தானத்தில், தொழில் உத்தியோக ஸ்தானத்தில் வெற்றிகளை பெறக்கூடிய இடத்துல தான் கன்னி ராசிக்கு இன்னைக்கு அமைகிறது. சகல வெற்றிகள் பெறக்கூடியது, எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய இடம் தான் அந்த வக்ரப்பேல். செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, பாசுர உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எதிலும் நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த வக்ர பயிற்சி அமைகிறது கன்னி ராசிக்கு. அதில் சந்தேகமே இல்லை. புரிஞ்சிட்டீங்களா? ஆக நல்ல கவனிங்க. இந்த இடம் 6ஆம் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது முக்கியமாக தொழில், பதவி, வெற்றி ஸ்தானம் தான் இதற்குரிய இடம். அப்போ அதில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் சரியில்லை, தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது மோசமான பாவ கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னதான் கோளாறு, என்ன நடக்குது, ஏன் நடக்கலை, உங்களுக்கு ஏன் இந்த காரியத்துக்கு இவ்வளோ போராடுறீங்க, எதுக்காக இந்த போராட்டங்கள் அப்படின்றத பார்ப்போம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், எங்கெங்கேயோ நாங்களும் ஜாதகத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டோங்க, எதுவுமே நடக்கலைங்க, போகாத கோயிலில் செய்யாத பரிகாரம் இல்லை, பரிகாரம் இல்லை. ஏதோ நல்லா தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாங்க. எனக்கு என் வீட்டுக்காரி கல்யாணம் ஆகி ஒரு 10-11 வருஷம் ஆகி கொஞ்சம் இது வரைக்கும் குழந்தை இல்லைங்க. அப்போ அத்தனை பொருத்தம் இத்தனை பொருத்தம்னு சொன்னாங்க. ஏன் குழந்தைன்னு செலுத்தி ஆச்சரியமா போகிற இடத்துல போகிறா நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் லேபில் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் பார்க்கும்போது அந்த லேபில் குழந்தை பாக்கியத்துக்கான இல்லையத்தில் ரிசல்ட்டே வரல. இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது நோய்க்கு பார்க்கணும், பேய்க்கு பார்க்கணும்பாங்க. எல்லா ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு, ஆனால் குழந்தை இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை எப்படி சரி பண்ணி புத்திர பாக்கியத்தை பெறலாம் அப்படின்றது விஷயம் உண்டு. அது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, கணவனுடைய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கல்யாணம் இப்போ நிறையா நடக்கலை, எதுக்கு நடக்கல, எப்போ கல்யாணம் முடியும், இப்படி எந்த பிரச்சனையாலும் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், இன்னைக்கு என்ன அரசாங்க வேலை கிடைக்குமா, நல்ல பதவி கிடைக்குமா, இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அதை சரியா சொல்லணும். வேலை எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ முடியும், அரசாங்க வேலை எப்படி, இதை சொல்ல முடியாது ஜோதிடம். உங்களுக்கு எதுக்குங்க? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். புரியுதுங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறு. ஏன்னா பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.